வணக்கம். நான் ஜோசியர் அரதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இந்த மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரகுராமன் சொல்லியிருந்தார் இந்த நவகிரக ஸ்தலங்களை பற்றி பேசலான்ட்டு. அதுக்காக இந்த பதிவு. முதல்ல இப்போ நாம் பார்க்க போகிறது சூரியனார் கோவில் அப்படின்னு ஒரு கோவிலை பற்றி. இதை பார்க்கணும்னா நாம் ஒரு 2 கோயிலோட தொடர்பு வரும் இந்த கோவில். அதாவது சூரியனார் கோவில்ன்றது நாம் இப்போ ஆடுதுறை என்ற இடத்துல திருமங்கலங்குடின்னு ஊர் பேர். ஆனால் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கோவில், சூரியனார் கோவில். ஆனால் திருமங்கலங்குடி க்ஷேத்திரம் தான் பிரதானம். இப்போ நாம் சூரியனார் கோவில் போகிறவங்க ஒவ்வொருத்தரும் என்னை பொறுத்த வரைக்கும் திருமங்கலங்குடியில் இருக்கிற பிராணநாதேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாம் சூரியனார் கோவில் போகிறது தான் உத்தமம். அதுதான் சரியான வழிபாட்டு முறை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த திருமங்கலங்குடின்னு ஒரு கோயில் சொன்னேன் இல்லையா, திருமங்கலங்குடின்ட்டு, அது பார்த்திங்கன்னா பஞ்சமங்கல சேத்திரம்னே பேர். ரொம்ப விசேஷமான சேத்திரம். என்ன 5 மங்கலம்னா, ஊர் பேர் மங்கலங்குடி, மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்கள விமானம், அம்பாள் பேர் மங்களாம்பிகை, சுவாமி பேர் பிராணநாதேஸ்வரர்னு பேர். திருமங்கலங்குடின்னு போயிட்டு கேளுங்க. சூரியனார் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தான் வரும். அதிகமாக எல்லோரும் நவகிரக ஸ்தலம்னா சூரியனார் கோயிலை பார்க்குறாங்களே கண்டி, இந்த சூரியனார் கோவில் வர்றதுக்கு உண்டான காரணமே இந்த பிராணநாதேஸ்வரரும் இந்த மங்களாம்பிகையும் தான். எப்படின்ட்டு நாம் இந்த இது வரலாறுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம், இது ஜாதக அடிப்படையில் எப்படி இருந்தால் நன்மை செய்யும், எப்படி தீமை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தருதுன்றது மட்டும் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுடைய வரலாறுக்கு போவோம். நாம் முதல்ல சூரியன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா உலகத்தை விருத்தியடை செய்யக்கூடிய ஒரு சக்தி சூரிய பகவானுக்கு தான் உண்டு. தாவரங்கள் வளரணும், பச்சையம் அப்படின்ற ஒரு ஒளி சேர்க்கை வரணும்னா சூரியன் பிரகாசமாக இருந்தால் தான் நடக்கும். நாமெல்லாம் சூரியன் எதிரியாக பார்க்குறோம். ஏன்னா கத்திரி வெயில் கொடுமையாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு. ஆனால் சூரிய ஒளி பூமியில் விழலைன்னா உற்பத்தி ஆகாது, எதுவுமே பச்சையம் நடக்காது, தாவரங்கள் வளராது. நமக்கே கூட பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இல்லாமல் நாம் வெறும் நிழல்லையே இருந்துட்டோம், இருட்டிலே இருந்துட்டோம்னா தோலெல்லாம் ஒரு மாதிரி வெளிரி போயிடும். விட்டமின் டி சத்து அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது சூரியன்லேருந்து தான் நமக்கு அது கிடைக்கிது. தோலுக்கு உண்டான சத்து அது விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சூரியன் ஜாதகத்தில் தகப்பனை பற்றியும் சொல்லும், தகப்பன் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறை, டாக்டருங்களுக்கெல்லாம் சூரியன் வலுவாக இருந்தால் மருத்துவத்துறை எடுத்து படிக்கலாம், மருத்துவத்துறையில் பெரிய சாதனைலாம் பண்ணலாம். அரசியலுக்கும் இந்த சூரியன் தான். பெரிய அரசியல் தலைவருங்க ஜாதகம்லாம் எடுத்து பார்க்குறோம், சூரியன் பலமாக இருப்பார். அதே மாதிரி மருத்துவத்துறை டாக்டருங்களுக்கு சூரியன் பலமாக இருப்பார். இதுக்கு அடுத்தபடியாக அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்து அரசு ஊழியர், அரசு உத்தியோகம், சூரியனை குரு பார்த்தாலோ குரு சூரியன் சேர்க்கை இருந்தால் கூட இந்த மாதிரி உத்தியோகம் கிடைக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதுங்க வேலை கிடைக்கும்னு சொல்கிற ஜோசியர்லாம் இருப்பாங்க. மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகிறாரு. அதுக்கு 7வது வீடான துலாம் ராசியில் சூரியன் நீச்சமாகிறார். அப்போ இந்த சூரியன் பலமாக இருந்தால் அரசு சார்ந்த துறையோ அரசியலோ இல்லை மருத்துவத்துறையோ இதெல்லாம் பெரிய பிரபலமாகலாம். சூரியன் பலம் இல்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லக்னத்துக்கு 6, 8, 12 சூரியன் மறைஞ்சிட்டாலும் தகப்பன் வழி ஆதரவு இல்லாத போயிடும். தகப்பனுடைய சில பேருக்கு அப்பா இல்லாமல் கூட போயிடுவாங்க. சின்ன வயசில் அப்பா தவறி போகிற காரணமெல்லாம் இந்த சூரியன் பலம் இல்லாததும் ஒரு காரணம். அப்போ இந்த சூரியன் பலம் கூடணும் அப்படின்னா தேக பலம், மனோபலம் இதெல்லாம் வரணும்னா சூரியனார் கோயிலில் போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கன்னு ஜோசியர் எழுதி கொடுத்து பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ சூரியனார் கோவில் எப்படி வந்துச்சு, அதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். காலவ முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த முனிவர் முக்காலத்தை உணர்றவர். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவர் ஒரு மாதிரி கண்ணை மூடி ஞான திருஷ்டியில் உட்கார்ந்தாருன்னா அவர் அதை தெரிஞ்சுக்குவார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர். அவர் பேர் காலவ முனிவர் அப்படின்னு பேர். அப்போது ஒரு முறை அவர் அங்கே இப்படி இருக்கிறப்போ ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் வராரு.
வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய பிற்காலத்தை பற்றிலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறப்ப அவர் எல்லாத்தையும் கணிச்சு சொல்லிட்டு வர்றார். சரிங்க, நீங்கள் வந்து என்னுடைய காலத்தெல்லாம் சொல்லிட்டீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வந்து எப்போனா கணிச்சு பார்த்துருக்கீங்களான்றப்ப இவர் கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சி ஆகுது. சரி, என்ன தான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு பார்க்குறப்போ இவருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் பின்னாடி வந்து தொழுநோய் வரக்கூடிய முன்வினை காரணமாக இவர் தொழுநோய் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வருது. இது இவர் தெரிஞ்சுக்கிறார். அப்போ இவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் யார், என்னையே இந்த மாதிரி என்னுடைய எதிர்காலத்தை பார்த்தியான்னு கேட்டீங்க, இதனால் என்னுடைய எதிர்காலத்தை பார்க்குறப்ப எனக்கு இந்த மாதிரி தொழுநோய் வர மாதிரி ஒரு பிராப்தம் எனக்கு இருக்குது, ஊழ்வினை கர்மா வினை காரணமாக. இதை தெரிஞ்சு இதை நீ உணர்த்திட்டீங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறப்போ நான் தான் காலதேவன் அப்படின்ட்டு அவர் வந்து மறைஞ்சு போயிடுறார். இப்போ இவர் யோசிக்கிறார், இந்த தொழு நோய் நமக்கு வராமல் இருக்கணும்னா தொழு நோய் யாரால் வரும் அப்படின்றப்ப நவக்கிரகத்தால் வரும்ன்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிக்கிட்டு நவக்கிரகங்களை நோக்கி வந்து தவம் இருக்கார். நவக்கிரகங்களும் என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு இந்த தொழு நோய் வராமல் நாங்கள் வந்து தடுத்துடுறோன்னு சொல்லிட்டு மாற்றி அமைச்சிட்டாங்க. அந்த ஊழ்வினை கர்மாவெல்லாம் எடுத்துகிட்டு தொழுநோய் வராது அப்படின்ட்டு ஒரு வரமும் கொடுத்துட்டாங்க. இதை பிரம்மாவுக்கு விஷயம் போகுது. அப்போ பிரம்மா சொல்கிறாரு, அவங்கவங்க ஊழ்வினை காரணமாக, அவங்களோட கர்ம வினை காரணமாக அவங்கவுங்க அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்களில் நீங்கள் கொடுக்க தான் உங்களை நாங்கள் வந்து நியமிச்சுமே கண்டி, வரம் கொடுக்கறது உங்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு வரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கால முனிவர் எவ்வளோ காலம் இந்த தொழுநோயினால் வேதனைப்படணுமோ அவதிப்படணுமோ அது வந்து நவகிரகங்கள் வரட்டும்னு இவர் வந்து ஒரு சாபம் கொடுத்து அமைச்சிடுறார். அப்போ இந்த வந்து கிரகங்கள் அத்தனையும் என்ன பண்ணுதுன்னா, காவிரி ஆற்றுடைய வந்து வடகரையில் உட்காந்து தவம் பண்ணுறாங்க சுவாமி நோக்கி. என்னப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கே வந்துடுச்சுன்ட்டு நவகிரகங்கள்லாம் தவம் பண்ணுது. அப்போது தவம் பண்ணுறப்போ சுவாமி வந்து அங்கே வராரு. அங்கே வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட தவத்தை நாங்கள் வந்து மெச்சி உங்களுக்கு நாங்கள் வரம் தரோம். இப்போ நீங்கள் தவம் பண்ண இடம், அதாவது நவகிரகம் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல தவம் பண்ணுது. நீங்கள் தவம் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து வழிபாடு செய்கிறப்போ இந்த இடத்துல மட்டும் நவகிரகங்கள் அவங்களுக்கு வரம் தரலாம் அப்படின்ற ஒரு வரத்தை தராங்க. நல்லா கவனிங்க, நவகிரகங்களுக்கு நாம் கேட்குற வரத்தை கொடுக்குற சக்தி கிடையாது. ஆனால் இப்போ இவங்க நவகிரகங்கள் அத்தனை பேரும் சிவபெருமான வழிபாடு பண்ண ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்கிறப்போ இந்த நவகிரகங்களுக்கு நீங்கள் வரம் தரக்கூடிய சக்தி இந்த இடத்துல மட்டும் தரேன் அப்படின்னு அவர் வந்து சுவாமி வரம் கொடுக்குறார். இதுதான் சூரியனார் கோவில் உருவான கதை. அப்போது அந்த மங்களகரமாக இவர் வந்து அந்த நவகிரகங்கள் வரம் கொடுக்குற வரத்தை கொடுத்ததால் திருமங்கலங்குடி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்கஞ்சி செடி காடு. அந்த வெள்ளரிக்கஞ்சி செடி காட்டில் வந்து தவம் இருக்காங்க. அதில் தயிர் சாதம் வச்சு அந்த வெள்ளரிக்க இலையில் சாப்பிட்டுக்கிட்டு இவங்க வந்து தவம் இருக்காங்க. அந்த கோவில் தான் வந்து திருமங்கலங்குடி. சுவாமி பேர் வந்து பிராணநாதேஸ்வரர், அம்பாள் பேர் வந்து மங்களாம்பிகை. மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அங்கே போயிட்டு வழிபாடு செய்கிறப்போ, பிராணம்னு உயிர்னு அர்த்தம். நாம் கூட இப்போ பசங்களை திட்டுவோம், ஏன்டா என் பிராணம் வாங்குற அப்படின்னு. பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறப்போ சொல்லுவோம், பிராணம்னா உயிர். அங்கே சுவாமி பேரே பிராணநாதேஸ்வரர்னு இருக்கார். அம்பாள் பேர் மங்களாம்பிகை. சகல விதமான மங்களத்தையும் கொடுத்துருவா. அம்பாள் கையில் எப்பயுமே ஒரு மாங்கல்ய சரடு வச்சுட்டே இருப்பான். அந்த ஃபோட்டோலாம் வந்தால் இதில் வந்து போடுவாங்க, நீங்கள் பாருங்கள். எப்பயுமே திருமங்கலங்குடியில் இருக்கிற மங்களாம்பிகை அம்பாள் கையில் வந்து மாங்கல்ய சரடு இருக்கும். அந்த சரடு வந்து 5 ரூபா தான். அங்கே கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அந்த மாங்கல்யம் எடுத்துன்னு வந்து கூட மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க அந்த மாங்கல்யத்தை நாம் சேர்த்துக்கிட்டாக்கா சகல விதமான மங்களங்கள் வரும். மாங்கல்ய தோஷம் கண்டிப்பாக விலகும். அந்த ஸ்தலம் தான் அது திருமங்கலங்குடி. அங்கே தான் சுவாமி வந்து நவகிரகங்களுக்கு வரம் கொடுத்தாரு. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இவங்க தவம் இருந்த இடத்துல இப்போ வந்து நவகிரக சன்னதின்னு இருக்குது. சிவசூரியன் கோயில் அப்படின்னு இருக்கும். சூரியன் நாராயணர் கோயில்ன்ட்டு எல்லா கோவிலையும் பார்த்திங்கன்னா பிரதான மூர்த்தி சிவபெருமான் இருப்பார். பரிவார தேவதையாக தான் நவகிரகங்கள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதான மூர்த்தியே சூரிய நாராயணன் தான். சிவன் சன்னதியே கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நவகிரகங்களுக்கு வரம் கொடுக்குற சக்தி கொடுத்ததால் நவகிரகம் மட்டும்தான் அங்கே சன்னதி. அங்கே சுவாமி பேர் சூரிய நாராயணன் பேர், சிவசூரியன் பேர். சூரியனோட
உஷாதேவி ஷாயாதேவின்னு 2 மனைவியோடு இருப்பார். 7 குதிரை அந்த வாகன தேரில் இருப்பார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க வந்து குரு பகவான் வச்சுருப்பாங்க. அவர் வந்து அந்த குரு பார்வையில் இருக்காராம். சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதால அவர் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். குரு பார்க்க கோடி புண்ணியம் நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த அந்த சூரியனுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா குரு பகவான் வச்சுருப்பாங்க. குரு பார்வையில் அவங்க இருக்காங்க. இது ரொம்ப விசேஷமானது. இதுக்கு அடுத்தபடியாக அந்த நவகிரகங்களும் அதாவது சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்ட்டு அந்த சூரிய பகவான் சன்னதி சுற்றி வந்து நவகிரக சன்னதி இருக்கும். இங்கே நவகிரகங்களை போய் வழிபாடு பண்ணுறப்போ வரம் கொடுக்குற தகுதி திறமை எல்லாமே இந்த சூரியனார் கோவில் இருக்கிற நவகிரகங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் மூலஸ்தானத்தில் சிவனே கிடையாது, அம்பாலும் கிடையாது, யாருமே கிடையாது. நவகிரகங்கள் மட்டும்தான் பிரதானமாக இருப்பாங்க. இப்போ இது வந்து நவகிரக ஸ்தலங்கள் பற்றி நாம் சூரியனார் கோவிலை பற்றி பார்த்தோம். இந்த காலவ முனிவரால் தான் அந்த கோவிலே வந்துச்சு. இதுக்கப்புறம் பல அரசர்கள் அதை வந்து புதுப்பித்து நல்லா வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட போனீங்கன்னா இப்போ நீங்கள் போய் சூரியனார் கோவில் ஆடுதுறைன்னு பேர், கும்பகோணம் பக்கத்தில் ஆடுதுறை சூரிய நாராயணர் கோவில் பேர், போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதே மாதிரி ஒரு கோவில் எனக்கு ஞாபகம் வருது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆதி காமாட்சின்னு ஒரு சன்னதி இருக்குது. அந்த ஆதி காமாட்சி கோவிலை பற்றி அந்த சன்னதி பற்றி ஃபோட்டோ கிடச்சா போடுவாங்க. அந்த ஆதி காமாட்சி நீங்கள் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ பார்ப்பீங்க. அந்த அம்பாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆவுடை மாதிரி ஒன்று இருக்கும். அது உள்ளே வந்து ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆவுடையோடு நீங்கள் அம்பாள் பார்க்கணும்னா இந்த ஆதி காமாட்சி சன்னதியில் போய் பாருங்கள். ரொம்ப கிட்ட நிறுத்துவாங்க. நானும் ரொம்ப பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படி ஒரு அம்பாள் ஆதி காமாட்சி சன்னதி இருக்குது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் காமாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு வந்துடுறோம். இங்கே கிட்ட போய் பார்க்கலாம் அம்பாள். அவ்வளோ அழகாக இருப்பாள் ஆதி காமாட்சி. அந்த கீழே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கீழே பார்த்தா அந்த ஆவுடை மாதிரி இருக்கும். அதில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆதி காமாட்சி பக்கத்தில் ஒரே காம்பவுண்டு. இந்த பக்கம் அம்பாள் சன்னதி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாகாளேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. மகா காளேஸ்வரர் சன்னதின்ட்டு அந்த சிவன் சன்னதியை சுற்றி நவகிரகம் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சூரிய நாராயணர் கும்பகோணத்தில் ஆடுதுறையில் சூரியநாராயணர் கோயிலில் சூரிய பகவானை சுற்றி வந்து நவகிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு. இதே மாதிரி இங்கே நம்ம இடத்துல காஞ்சிபுரத்தில் இந்த மாகாளேஸ்வரர் சன்னதி போய் பாருங்கள். மகா காளேஸ்வரர் நடுவில் இருப்பார். அவரை சுற்றி நவகிரகம் இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு தம்பதியோடு இருப்பார். இங்கே போனால் கூட நவகிரக தோஷம் விலகும். நம்ம வேலூர், சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம் இந்த மாதிரி கிட்ட இருக்கிறவங்களாம் கும்பகோணம் போக முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களாம் இங்கே கூட போய்ட்டு வழிபாடு பண்ணலாம். நவகிரக சன்னதி தனித்தனியாக இருக்குது. ஒரே கோயிலில் நம்ம எப்படி சூரியனார் கோயிலில் நவகிரக சன்னதி தனித்தனியாக இருக்குதோ அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் மாகாளேஸ்வரர் கோயிலே இருக்குது. போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் சமீபத்தில் நம்ம பொன்னை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டநேரின்னு ஒரு ஊர். அந்த இடத்துல நவகிரக சன்னதி தனித்தனியாக கட்டி நவகிரக விருட்சத்தோடு இப்போ வச்சுருக்காங்க. அதையும் போய் பார்க்கலாம். ஆனால் இது வந்து நான் சொன்னது வந்து இந்த மாகாளேஸ்வரர் சூரியனார் கோயிலும் ரொம்ப பழமையான கோயில். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் வந்து காஞ்சிபுரத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அப்புறம் நம்ம நாயக்கர் மன்னர்கள், விஜயநகர நாயக்கர் அவங்களுடைய காலத்தில் அது புதுப்பித்து அது செஞ்ச கோயிலெல்லாம் நம்ம கும்பகோணத்தில் ஆடுதுறை. அப்போ சூரியனார் கோயில் பார்க்குறதுக்கு முன்னாடி திருமங்கலங்குடி கோயிலை பாருங்கள். அதுக்கப்புறம் சூரியனார் கோயிலை வந்து பார்த்துட்டு வாங்க. சூரியனோட பலம் பெற்று நாம் சீரும் சிறப்புமாக இருக்கிறது நாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.